அம்மா என்ற வார்த்தைக்குள் தான் அத்தனை உயிரும் சுகமும் அடங்கியுள்ளது. உலகமே அம்மா என்ற வார்த்தைக்கு அடிமைதான். உலகத்தில் எல்லா மொழிகளிலும் மிக அழகான சொல் அம்மாவை குறிக்கும். பிரபஞ்சத்தை படைத்தளித்த பரம்பொருள் எல்லா இடங்களிலும் ஒரே நேரத்தில் இருக்க முடியாததால் தான் ஒவ்வொரு உயிருக்கும் தன் தாயை தந்தது. கடவுளின் படைப்பில் தன்னலத்தின் நிழல் கூட படாதது தாயின் படைப்பு ஒன்றுதான். இவ்வாறு அம்மாவின் அருமையும் பெருமையும் நீடித்து கொண்டே போகலாம். இவ்வாறான பெருமைக்கும் புகழுக்கும் உரிய அன்னையர்களை போற்றும் முகமாக உலக அன்னையர் தினம் கொண்டாடப்படுகிறது. இன்று நாடு முழுவதும் உள்ளவர்கள் அன்னையரை வாழ்த்தி கொண்டாடி கொண்டிருக்கின்ற தருணத்தில் மிகவும் போற்றி மதிக்க வேண்டிய அன்னையர் சமூகம் பற்றி சற்று சிந்திக்காமல் இருந்தால் எப்படி? தென்னிந்தியாவிலிருந்து கோபி தோட்டங்களிலும் தேயிலை தோட்டங்களிலும் கூலி வேலைக்காக அழைத்து வரப்பட்டு 200 ஆண்டுகள் கழிந்த நிலையில் வியர்வை வடித்து கூலியாய் உழைத்து வெறுமையில் நலிந்து வீழ்ந்த நீண்ட வரலாறு எம் மலையக தாய்கள். கருத்து இழைத்து நடக்கவே ஜீவனில்லாத நிலையில் வருமானம் மீட்டும் உழைப்பாளியாகவும் குடும்ப சுமைகளை சுமக்கும் சுமைதாங்கியாகவும் உள்ளனர். என்ன செய்வது? தன் குழந்தைகளை காப்பாற்றியாக வேண்டுமே. அதிகாலையில் நடந்தே மலையேறி சென்று இலையை பறித்து கையும் காலும் அசதியுற்ற போதிலும் உச்சி முகடுகளில் இருந்து ஓட்டமும் நடையுமாய் பிள்ளை உறங்கும் காப்பகம் வந்து அரை வயிறாய் பாலை ஊட்டி மீண்டும் மலைக்கே திரும்பும் எம் அன்னையரின் அன்பிற்கு ஈடேதும் உண்டா? இரவு பசி மீதமிருக்க காலை பசியும் சுமந்து கொண்டு துரத்த உயர்ந்து நிற்கும் பச்சை மலையை எட்டி பிடிக்கும் தாய்க்கு தேயிலையை கொஞ்சும் அளவுக்கு மழலையை கொஞ்ச நேரம் இல்லை. மாலையாகிட கூடையை முதுகிலும் குடும்ப பாரத்தை மனதிலும் சுமந்திடும் பெண்மை அல்லவா அவள். கூடை சுமந்தே கூன் விழுந்தாலும் 30 வயதிலே 50 வயது போல் தோற்றம் இருந்தாலும் அப்பெண் முகம் மலரவே உழவுகிறாள். ஏன் தெரியுமா? தன் குழந்தைக்கு கல்வி தன்னால் கிடைக்கப்பெறுகிறது என்ற மகிழ்ச்சியே. ஆனால் அவள் சிக்கனமும் உழைப்பும் மொத்தமாக அடகு வைக்கப்படுகிறது தன் பிள்ளைகளின் கல்விக்காய். புழுதி படுக்கையில் வாழும் இந்த பெண்மையை புகழ்ந்து பாட யாரும் இல்லை. ஓய்வு நேரம் என்பதை அவர்கள் உணர்ந்ததே இல்லை. கருவறையில் மலர்ந்து கருவையும் சுமந்து கடைசி வரை போராடும் கதாபாத்திரங்கள் எம் மலையக தாய்கள். மழையோ வெயிலோ அவள் நினைத்து கூட பார்த்ததில்லை. காடோ மலையோ காலில் செருப்பு கூட அணிவதில்லை. 2 நேரம் உணவருந்த வீட்டையும் மேசையும் தேடியதில்லை. தேயிலை காடே அவள் இன்னொரு வீடாய் மாறியது. அத்தியாகத்தின் மறு உருவமே எம் மலையக தாய்மார்கள். ஒரு பெண் தாயாக உருவெடுத்த அக்கணத்திலிருந்தே தியாகம் செய்ய தொடங்குகிறாள். அன்னையாய், தங்கையாய், மனைவியாய், மகளாய் அவளது தியாக வரிசை நீண்டு கொண்டேதான் செல்கிறது. தியாகத்தாலும் உழைப்பாலும் தேயிலை செடிக்கு தன் இரத்தத்தையே வியர்வையாக்கிய எம் மலையக அன்னையர்களை இத்தினத்தில் மனதார வாழ்த்துவதில் பெருமை அடைகின்றோம். உலகில் வாழும் அனைத்து தாய்மாருக்கும் அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள்.